தமிழக ஆளுநர் உண்மையில் நல்லது செய்துள்ளாரா, ஓட்டம் எடுத்தாரா? அது என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். நாட்டார்களின் எதிர்ப்பால் நூல் வெளியீட்டு விழாவை ரத்து செய்துவிட்டு ஆளுநர் RN ரவி திரும்பி சென்ற சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சிவகங்கை மாவட்டத்திற்கு ஆளுநர் RN ரவி நேற்று வருகை தந்தார். அவரை சிவகங்கை கலெக்டர் ஆசா ஆஜித் வரவேற்றார். பின்னர் சிங்கப்பூனரி சேவக பெருமாள் அய்யனார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தவர் ஸ்ரீ சேவகமூர்த்தி கோசாலை அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட 10 ஆண்டு அபிவிருத்தி திட்ட தொடக்க விழாவிலும் கலந்து கொண்டார். குன்றங்குடி அடிகளார், சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் மதுராந்தகி நாச்சியார் உள்ளிட்ட பிரமுகர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றனர். பின்னர் அங்கு நடந்த கோபூஜை, யாக பூஜையில் கலந்து கொண்ட இவர் ராணி வேலு நாச்சியார் படத்தையும் திறந்து வைத்து நாட்டின ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் ரேக்லா மாட்டு வண்டிகளின் அணிவகுப்பையும் தொடங்கி வைத்து பேசினார். விழாவில் பேசும்போது தமிழக ஆன்மீக பூமியாகவும் வீரம் நிறைந்த பூமி பெஹல்காம் கொடும் சம்பவத்தை நீண்ட காலம் மறைக்க முடியாது. ஆனால் பாகிஸ்தானில் தீவிரவாதத்தை நாம் ஆபரேஷன் சிந்தூரின் மூலம் தவிடு பொடியாக்கினோம். அதற்காக நாம் முப்படைகளுக்கும் மரியாதை செலுத்துவோம். நமது நாட்டை ஆன்மாவை கட்டிக்காத்து வருபவர் பிரதமர் நரேந்திர மோடி. பசுமை வாழ வைப்பது போல விவசாயத்தையும் வாழ வைக்க வேண்டும். நிலையான நீடித்த வளர்ச்சி என்பதுதான் பிரதமர் மோடியின் கோட்பாடு. மேற்கத்திய நாடுகளின் மாடல் என்பது பேராசை கொண்ட சுரண்டல் மாடல் ஆகும். ஆனால் நாம் வளரும் போதே நம்முடன் சேர்ந்து உலகமே வளர்கிறது. இதுதான் பாரதிய மாடல் என்றார். அதைத் தொடர்ந்து மதியம் காரைக்குடியில் ஓய்வெடுத்துவிட்டு கண்டதேவில் உள்ள சுர்ணாமூர்த்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். இப்பகுதியில் உள்ள சமூக அமைப்புகள் ஏற்பாடு செய்த நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டவர் ராம் நகரில் உள்ள தனியார் மண்டபத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டதேவி தேர் குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வார் என்று சொல்லப்பட்ட நிலையில் மக்களின் எதிர்ப்பால் அந்த நிகழ்ச்சியையும் ரத்து செய்துவிட்டு கிளம்பியுள்ளார். அரசியல்வாதி போல் தமிழக அரசிற்கு எதிராக பேசியும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வரும் ஆளுநர் RN ரவி அவர் சென்ற இடங்களில் அரசியல் கட்சிகள் அமைப்புகளின் ஆர்ப்பாட்டம், கருப்பு கொடி எதிர்ப்பையெல்லாம் கண்டுகொள்வதில்லை. ஆனால் முதல் முறையாக மக்களின் எதிர்ப்பு காரணமாக ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் திருப்பிச் சென்றுள்ளார் என்கின்றார்கள். இது குறித்து தேவக்கோட்டை வட்டாரத்தில் உள்ள அரசு துறையினர் சமூக ஆர்வலர்களிடம் விசாரித்த போது கண்டதேவி தேரோட்டத்தில் வடம் பிடிக்க தங்களுக்கு உரிமை கேட்டு அப்பகுதியில் உள்ள தேவர் குலத்த வேளாளர் சமூக மக்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு போராட்டம் நடத்தினர். புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த பிறகு அனைத்து சாதியினரும் வடம் பிடித்து தேரை இழுக்க வேண்டும் என்றும் இதை மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது. அதற்கு பின்பு கண்டதேவி கோவில் பாலாலயம் செய்யப்பட்டதாலும் புதிய தேர் செய்யும் பணி நடைபெற்றதாலும் பல ஆண்டுகள் தேரோட்டம் நடைபெறவில்லை. அதற்கு பின்பு உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் கடந்த ஆண்டு அனைத்து சாதியினரும் இணைந்து தேரோட்டம் நடத்தப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. ஆனால் அதில் தேவேந்திர குல மக்கள் அதிகம் பங்கு பெறவில்லை. உயர்நீதிமன்றம் உத்தரவு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் புகார் எழுந்திருந்தது. இந்த நிலையில்தான் இவ்வளவு சென்சிட்டிவான கண்டதேவி தேரோட்டம் குறித்து இப்பகுதியில் சம்பந்தமில்லாமல் பாஜக ஆதரவாளர்கள் சிலர் தயாரித்த ஆங்கில நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள ஆளுநர் தேவக்கோட்டைக்கு வருகிறார் என்ற செய்தியால் இப்பகுதியில் பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நூல் வெளியீட்டு விழா நடக்கக்கூடாது என்று இப்பகுதியில் உள்ள ஊர் தலைவர்கள் சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகத்திடமும் மனுவும் அளித்திருந்தனர். அதில் 192 கிராமங்களை உள்ளடக்கிய 4 நாடுகளைச் சேர்ந்த நாங்கள் சாதி மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்குள் ஏற்பட்ட சிறு பிரச்சனையால் எங்களுக்குள் பாதிக்கப்பட்ட கண்டதேவி சுர்ணாமூர்த்தீஸ்வரர் கோவிலில் சில ஆண்டுகள் தேர் ஓடவில்லை. அதன் பின்பு உயர்நீதிமன்றம் தலையிட்டால் அனைவரும் ஒற்றுமையாக தேர் இழுத்து வருகிறோம். இந்த நிலையில் எங்கள் 4 நாடுகளுக்கு சம்பந்தமில்லாமல் வெளிநபர்கள் எங்களிடம் எந்த ஆலோசனையும் கேட்காமல் கண்டதேவி தேர் குறித்து நூல் எழுதி அதை ஆளுநர் வெளியிட உள்ளதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நூல் எங்கள் 4 நாட்டு மக்கள் மத்தியில் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சாதி கலவரத்தை தூண்டும். ஆனால் இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும். இன்னும் சில நாட்களில் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் பிரச்சனையை உண்டாக்கும். இந்த நூல் வெளியிடுவதை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினோர் என்றார். ஆளுநர் RN ரவி சாதி கலவரம் ஏற்பட வழி செய்யாமல் திருப்பி சென்றதற்கு வாழ்த்துவோம்.